நம்ம தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் மட்டும் என்ன லேசுப்பட்டவரா என்ன? பள்ளி கல்வித்துறை அமைச்சரானதுமே அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் இல்ல பெருமையின் அடையாளம்னு சொன்னார். நேற்று +2 ரிசல்ட் வந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அதிக விழுக்காடு மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஆண்டும் அப்படித்தான். கல்வி தரமும் பெருமளவு உயர்ந்திருக்கு. இடைநீற்றல கூடாதுன்னு ஸ்கூல் போகாம இருக்கக்கூடிய மாணவர்களின் வீடு வீடா தேடி தேடி போய் அறிவுரை சொல்லி வேண்டிய உதவிகள் செஞ்சு அவங்களை மீண்டும் பள்ளிக்கு அனுப்புறோம். அதே போல கடந்த 2002ஆம் ஆண்டு நான் டெல்லி போனப்போ அங்க இருந்த மாடல் ஸ்கூல் ஒன்றுக்கு நான் விசிட் செஞ்சேன். கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தபோது. அப்போ அந்த ஸ்கூலை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே மாதிரி இதை விட சிறப்பா தமிழ்நாடு முழுக்க மாதிரி பள்ளிகள் உருவாகணும் என்று அப்பவே நான் முடிவு செஞ்சேன். என்னோட அந்த கனவை ரொம்ப சிறப்பா நம்ம அன்பில் மகேஷ் எல்லா மாவட்டத்திலையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். குறுகிய காலத்திலேயே அங்க படிச்ச நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவோட மிக சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் படிக்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி நாம எல்லா சப்போர்ட்டும் பண்றோம். நேற்றைய தினம் துவாக்குடியில திறந்து வச்ச மாதிரி நிரந்தர கட்டிடங்களையும் உருவாக்கிட்டு வரோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதல் கட்டத்தை அவருடைய மாவட்டத்தில் கட்டி முடிச்சிட்டார். அது மட்டுமல்ல, மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலக மாதிரி என்னோட திருச்சிக்கும் ஒரு அறிவு சுரங்கம் வேணும் என்று கோரிக்கை வச்சு தற்போது பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டு மிக பிரம்மாண்டமாக அந்த நூலகம் உருவாகிட்டு இருக்கு. நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் இப்படி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள்ல நல்லா ஸ்கோர் பண்ணி எனக்கு நல்ல பேரை வாங்கி தந்திருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு.